உருட்டையா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது காணொளி எண் 10. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம் இப்போது கதைக்கு செல்லலாம். ராணா என்ற இளைஞன், அவன் டாக்குமெண்ட்ரி படங்கள் எடுக்கும் தொழில் செய்து வந்தான். அவனது காதலி ஸ்ரேயா, அவர்களது நண்பர்கள் டபு என்ற இளைஞனும் அவளது காதலி பிரிதாவும், இந்த நால்வரும் சேர்ந்து புதிதாக ஒரு டாக்குமெண்ட்ரி படம் எடுக்க விரும்பினர். அது தூரத்தில் உள்ள ஒரு கிராமத்தின் அருகே உள்ள ஆற்றின் கரையில் உள்ள ஒரு அமானுஷ்யமான பங்களாவை பற்றிய டாக்குமெண்ட்ரி. அந்த பங்களாவில் பேய் வசிப்பதாக ஒரு கதை உலவுகிறது. அந்த பங்களாவுக்கு சென்று படம் எடுக்க ரோனா விரும்பினான். அதற்காக அவர்கள் 4 பேரும் செல்ல திட்டமிட்டனர். ராணாவும் ஸ்ரேயாவும் அவர்களுடைய காரில் கிளம்பி டபுவையும் பெரிதாவையும் சந்திக்க சென்றனர். டபுவும் பெரிதாவும் காத்து கொண்டிருந்தனர். அவர்கள் 4 பேரும் இணைந்ததும் அங்கிருந்து கிளம்பி அந்த கிராமத்தை நோக்கி அவர்கள் செல்லத் தொடங்கினர். டபுவும் பெரிதாவும் ஜாலி பர்வழிகள். அவர்கள் இந்த டாக்குமெண்ட்ரி படம் எடுப்பதில் அவ்வளவு ஆர்வம் காட்ட மாட்டார்கள். அவர்கள் பொழுதுபோக்கிற்காக வந்தார்கள். அவர்கள் அவ்வாறு செல்லும்போது அந்த இருட்டில் ரோனாவின் கார் ஒரு நாய் மீது இடித்து விட்டது. அவர்கள் இறங்கி சென்று அருகே பார்த்தபோது நாய் இறக்கும் தருவாயில் முணங்கி கொண்டிருந்தது. அவன் அதிலே ரோனா கொஞ்சம் அப்செட் ஆகிவிட்டான். மீண்டும் காரை செலுத்த தொடங்கினார்கள். அவர்கள் விடியும் தருவாயில் ஒரு டீக்கடை அருகே நிறுத்தினார்கள். அங்கே சென்று அந்த கிராமத்தை பற்றி விசாரித்தார்கள். அந்த பங்களாவை பற்றி அவர்கள் கேட்டபோது அந்த டீக்கடைக்காரர், என்ன கிண்டல் பண்ணுகிறீர்களா? அங்கெல்லாம் யாரும் போக மாட்டார்கள், அது பேய் இருக்கும் இடம், ரொம்ப ஆபத்தானது, நீங்கள் திரும்பி போய்விடுங்கள் என்றார் அவர். அவர்கள், இல்லை, நாங்கள் படம் எடுக்கத்தான் வந்தோம் என்றார்கள். அவர்கள் ரொம்ப மறுத்து அவரை திரும்பி போக சொல்லி கூறினார். அவர்கள் அங்கிருந்து கிளம்பி இன்னொரு நபரிடம், ஒரு வயது முதிர்ந்தவுடன் சென்று விசாரணை செய்தனர். அவரும் அந்த பங்களா பற்றிய கதையை கூறினார். அந்த ஊரில் ஒரு பணக்கார வீட்டு திருமணமாகாத பெண்ணுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அவள் தனியாக வளர்க்கப்பட்ட அந்த பெண்ணை கிராம மக்கள் அவள் சூனியக்காரி என்றும் அவள் பேய் என்றும் அவளை பலி கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் கூறி வந்தார்கள். ஒரு முறை அவர்கள் சாமுண்டா தேவிக்கு அந்த பெண்ணை, சிறுமியை பலி கொடுக்க முயற்சி செய்தனர். அதன்படி அவர்கள் ஒரு பல்லக்கில் அந்த சிறுமியை கொண்டு வந்தனர். சாமுண்டா தேவிக்கு தாந்திரிகள் பூஜை செய்து கொண்டிருந்தார். அவர் தொடர்ந்து அந்த சாமுண்டா தேவிக்கு உச்சரித்து பூஜைகள் செய்து வெளியிடப் போவதாக கூறிக்கொண்டிருந்தார். கிராம மக்கள் அங்கே வந்ததும் அந்த சிறுமியை வீட்டால் கட்டி அங்கே எரிந்து கொண்டிருந்த நெருப்பில் தூக்கி போடும்படி அனைவரும் கூச்சலிட்டனர். அந்த சிறுமி தன்னை காப்பாற்றும்படி அலறிக்கொண்டிருந்தாள். அவர்கள் அந்த சிறுமியை தூக்கி அந்த நெருப்பில் போட்டதும் அந்த சிறுமி தப்பி ஓடிவிட்டாள். அவள் அதற்கு பிறகு காணவில்லை. அவள் எங்கு சென்றாள் என தெரியவில்லை. அவள்தான் பேயாக அந்த பங்களாவில் இருப்பதாகவும் அங்கே யாரும் செல்ல வேண்டாம் என்றும் அந்த கிராமத்துக்காரர் கூறினார். அவர்கள் அங்கு அதை முடித்துக்கொண்டு மேற்கொண்டு தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். அவ்வாறு காட்டு வழியாக செல்லும் பொழுது ஒரு மரத்தில்
சில பொம்மைகள் அச்சமூட்டும் வகையில் தொங்கவிடப்பட்டிருப்பதை கண்டனர். ரோனா அதன் அருகில் சென்று அவற்றை படம் எடுத்தான். அவற்றின் அர்த்தம் என்ன, எதற்காக பொம்மைகள் கட்டி தொங்கவிடப்பட்டுள்ளன என தெரியாமல் அவர்கள் யோசித்தனர். அவர்கள் மேற்கொண்டு சென்றபோது ஒரு இடத்தில் அவர்களுக்கு தாகம் எடுத்தது. வண்டியை நிறுத்தி தண்ணீருக்காக அவர்கள் முயன்றபோது எதிரில் சைக்கிளில் ஒரு நபர் வந்து கொண்டிருந்தார். அவரிடம் தண்ணீர் கேட்டபோது அவர் தன்னிடமிருந்த ஒரு பொம்மையை எடுத்து தான் தண்ணீர் கொடுக்கலாமா என அனுமதி கேட்டு பார்க்கிறேன் என கூறிக்கொண்டு பொம்மையை ஆட்டி கொண்டிருந்தார். சொக்கி உங்களுக்கு தண்ணீர் கொடுக்க அனுமதித்து விட்டால் இந்தாருங்கள் என்று அவர் வாட்டர் பாட்டில் கொடுத்தார். அவர்கள் அதை புரியாமல் தண்ணீர் வாங்கி குடித்தனர். அதன் பிறகு மேலும் சென்றபோது ஒரு ஆலமர அருகே வண்டியை நிறுத்திவிட்டு சென்றனர். அந்த ஆலமரத்தில் முழுவதும் சிவப்பாக பூசப்பட்டிருந்தது. அதை ஸ்ரேயா தடவி பார்த்தபோது அங்கே ஒரு சாமியார் வந்தார். அந்த சாமியார் அந்த மரத்தின் மறுபகுதியில் தீ பற்ற வைத்து அதில் பூஜை செய்து கொண்டிருந்தார். அவர் சாமுண்டா தேவியை வணங்கி பூஜை செய்து கொண்டிருந்தார். அவரிடமும் அவர்கள் விசாரித்தனர். அவர்கள் அந்த பங்களா எங்கே இருக்கிறது, எப்படி செல்ல வேண்டும் என விசாரித்தனர். அவர் அதை அவர்களுக்கு வழி காமித்தார். அங்கு போவது ஆபத்து என கூறினார். அவர்கள் அங்கே இருந்து மேற்கொண்டு கிளம்பி அந்த பங்களாவை நோக்கி வந்தனர். அந்த பங்களாவை ஒரு வழியாக வந்து சேர்ந்து விட்டனர். அந்த பங்களா கைவிடப்பட்டு சிதிலமடைந்து ரொம்பவும் அச்சமூட்டும் வகையில் இருந்தது. அவர்கள் 4 பேரும் உள்ளே நுழைந்தனர். ரோனா தன் கேமராவை கொண்டு அந்த பங்களாவின் ஒவ்வொரு பகுதியையும் படம் எடுத்து கொண்டிருந்தான். ஸ்ரேயாவும் அங்கு சுற்றி சுற்றி வந்து அங்கிருக்கும் ஒவ்வொரு பொருளையும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார். தெபுவும் பிரித்தாவும் அசால்ட்டாக சுற்றி சுற்றி வந்தனர். அவர்கள் அங்கே இருக்க அவர்களுக்கு பிடிக்கவில்லை. இருந்தாலும் அவர்கள் கூட வந்திருந்ததால் சுற்றி பார்த்து கொண்டிருந்தனர். அங்கே ஸ்ரேயா வந்து ஒரு கால் கொலுசு ஒன்று கிடப்பதை கண்டுபிடித்தாள். அது ஒரு பெண்ணுக்குரிய கொலுசு என்பதை அவர் தெரிந்து கொண்டாள். அதே போல் இன்னொரு புல் கிடந்த பகுதியில் ஒரு பலகை இருந்தது. அதில் வந்து சொக்கி என எழுதப்பட்டிருந்தது. அவர்கள் ஏற்கனவே சொக்கி பேயை பற்றி அங்கு கேள்விப்பட்டிருந்தார்கள். இதற்கிடையே ராணா சென்ற பகுதியில் ஒரு அழுகிப்போன ஒரு எலும்புக்கூடை அவன் கண்டான். அதிலிருந்து கடும் துர்நாற்றம் அடித்து கொண்டிருந்தது. அதை பற்றி மற்றவர்களிடம் கூறிய அருகில் அளித்ததும் எல்லோரும் வந்து அச்சப்பட்டனர். இங்கிருந்து போய்விடலாம் என கூறிக்கொண்டிருந்தனர். இதுக்கிடையில் அவர்கள் சென்ற அறை பகுதியில் யாரோ ஓடுவது போல கொலுசு சத்தம் கேட்டது. அவர்கள் திரும்பி பார்த்தார்கள். ஸ்ரேயா சென்ற பகுதியிலும் அதே போல் யாரோ ஓடுவது போல கேட்டது. அவர்கள் அதுக்கு பிறகு அங்கிருந்து நாம் கிளம்புவோம் என கூறினர். சரி, சற்று வேறு இடத்துக்கு சென்று விட்டு வரலாம் என மீண்டும் காரை எடுத்துக்கொண்டு அவர்கள் அங்கிருந்து கிளம்பினர். அவ்வாறு சென்றபோது ஒரு அழகிய நதிக்கரை வந்தது. அந்த சிறிய நதியின் அருகே அவர்கள் திறந்த வெளியில் மகிழ்ச்சியாக சுற்றி வந்தனர். அவர்களுக்கு அந்த இடம் பிடித்திருந்தது. அவ்வாறு அவர்கள் பார்த்து கொண்டிருந்தபோது சற்று தூரத்தில் ஒரு கூட்டம் வந்து கொண்டிருந்தது. அது கிராம மக்கள் ஏதோ பூஜை செய்வதற்காக மயானத்தை நோக்கி வருவது போல வந்து கொண்டிருந்தார்கள். அங்கே ஆற்றங்கரையில் சாமுண்டா தேவியின் சிலை இருந்தது. அதற்கு சென்ற அவர்கள் தாந்திரி வந்து அதற்கு பூஜை செய்தார். அங்கு ஒரு பொம்மையை தீயிட்டு எரித்தனர். அவர்கள் அங்கு வந்தவரிடம் விசாரித்த போது அது மறுநாள் பூத சதுர்த்தசி தினம் என்பதால்
அதற்கான பூஜைகளை செய்வதாக கூறினார்கள். இதை கேட்ட அவர்கள், சரி நாம் இங்கிருந்து கிளம்புவோம் என அவர்கள் கிளம்பிய போது ஸ்ரேயா அங்கே தரையில் அந்த சோக்கி பையின் சிறுமி அணிந்திருந்த துணி ஒன்று கிடைப்பதைக் கண்டார். அதை கண்டு அவர்கள் திகிலடைந்தாள். அவர்கள் காரில் ஏறி மீண்டும் அங்கிருந்து கிளம்பி செல்லும் வழியில் இருட்டான பகுதியில் நடு ரோட்டில் ஒரு விசித்திரமான சிலை இருப்பதை கண்டனர். இப்போது என்ன செய்வது என அவர்களுக்குள் பேசிவிட்டு ரோனாவும் தெபுவும் இறங்கி அந்த சிலையை நகட்டி ஒரு ஓரமாக கொண்டு போய் வைத்துவிட்டு மீண்டும் கிளம்பினர். அவ்வாறு அவர்கள் காரை ஓட்டிச் சென்றபோது மீண்டும் அதே சிலை அவர்கள் வழியில் இருப்பதை கண்டனர். வழி தெரியாமல் சுற்றுகிறோமா என்னவென்று அவர்கள் மீண்டும் செலுத்தி அந்த பங்களாவுக்கே வந்து சேர்ந்தனர். அவர்கள் சரி இரவு பொழுதை இங்கே கழித்துவிட்டு நாளை கிளம்பலாம் என எண்ணினர். அவ்வாறு ரோனாவும் ஸ்ரேயாவும் ஒரு இடத்திலும் தெபுவும் பிரீதாவும் இன்னொரு அறையிலும் பேசிக்கொண்டிருந்தனர். அவ்வாறு அவர்கள் இருக்கும்போது திடீரென்று சிமெண்ட் ஸ்லாப் மேலிருந்து பொத்தொன்று விழுந்து ஓசை எழுப்பியது. இதை கண்டு அவர்கள் அஞ்சினர். அவர்களுக்கு அங்கு இருக்க பயமாக இருந்தது. அப்போது ஒரு குழந்தையின் சிரிப்பு சத்தம் கேட்டது. அது சொக்கை பேயின் குரல் போல இருந்தது. இதனால் தெபு ரொம்பவும் கோபமாகிவிட்டான். நாம் இங்கே இருக்க வேண்டாம், நாம் டவுனில் போய் ரூம் போட்டு தங்கலாம் என்று அவன் உடனே காரை எடுத்து கிளம்ப முயற்சி பண்ணான். நால்வரும் ஏறி காரில் அங்கிருந்து கிளம்பலாம் என சென்றபோது அந்த கார் ஒரு இடத்தில் எரிபொருள் இல்லாமல் நின்று விட்டது. அந்த இடத்தில் இறங்கி மேற்கொண்டு என்ன செய்வது என அவர்கள் யோசித்தபோது ராணாவுக்கும் தெபுவுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. சரியான திட்டமிடவில்லை, அதனால்தான் இவ்வளோ சிரமப்படுகிறோம் என்று தெபு ரோனா மீது கோவப்பட்டான். அவர்களுடைய இடையே வாக்குவாதம் சற்று முற்றிய போது ரோனா டெபுவை பிடித்து கீழே தள்ளிவிட்டான். அவ்வாறு தள்ளப்பட்ட டெபு கீழே விழுந்ததும் எல்லாரும் கூச்சலிட்டனர். அப்போது ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி டெபுவை அந்த இருட்டு பகுதியில் காலை பிடித்து தரதரென்று இழுத்து சென்று விட்டது. கன்னிமேய்க்கு நேரத்தில் அவன் காணாமல் போய்விட்டான். இதனால் பிரீதா கத்தி கொண்டிருந்தாள். அவர்களுக்குள் குழப்பம் ஏற்பட்ட என்ன செய்வது என்று தெரியவில்லை. கார் ஓடாது. எனவே அவர்கள் ஓடத் தொடங்கினர். அவர்கள் வேகமாக ஓடி சுற்றி வந்தபோது மீண்டும் அவர்கள் அந்த அமானுஷ்ய பங்களாவுக்கே வந்து சேர்ந்திருந்தனர். இப்போது என்ன செய்வது என அவர்கள் யோசித்து கொண்டிருந்தபோது பிரீதா தனக்கு மிகுந்த தண்ணி தாகம் எடுப்பதாக கூறினாள். அந்த பங்களாவிற்கு முன்னால் ஒரு தரைமட்ட கிணறு இருந்தது. அவள், எனக்கு கிணற்றில் தண்ணீர் குடிப்பது ரொம்ப பிடிக்கும், சின்ன வயதிலிருந்தே எனக்கு பிடிக்கும் என கூறிக்கொண்டே அவன் டெபு வேற இழந்து விட்டதால் அவள் வெறும் குழப்பத்தோடு அந்த கிணற்றுக்குள் தலைக்குப்புற விழுந்து விட்டாள். ரோனாவும் ஸ்ரேயாவும் அவர்கள் காப்பாற்ற சென்ற ஓடி சென்றபோது அதற்குள் அவள் உள்ளே விழுந்து இறந்து விட்டாள். இப்போது ரோனாவும் ஸ்ரேயாவும் என்ன செய்வது என குழம்பினர். அவர்கள் அந்த பங்களாவுக்குள் சென்று யோசித்தபோது அங்கு சுற்றிலும் விளக்கொளி வருவதை கண்டனர். அங்கு மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டிருந்தன. யார் வந்திருப்பது என அவர்கள் சுற்றுமுற்றிலும் பார்த்தபோது அந்த கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் வரிசையாக உள்ளே வரத் தொடங்கினர். அவர்கள் விடியும் முன்னால் பூத சதுர்த்தசி நடக்க இருப்பதால் அதற்கு பலி கொடுப்பதற்காக வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் இவர்களை கடந்து வேகமாக உள்ளே பூஜை அந்த ஸ்லோகங்களை சொல்லிக்கொண்டே நடந்து உள்ளே சென்றனர். இதை கண்டு இருவரும் சுற்றிலும் இப்படி அப்படியே சுற்றி பார்த்து கொண்டே இருந்தனர். இப்போ என்ன செய்வது என தெரியாமல் அவர்கள் விழித்த போது திடீரென்று அந்த கூட்டத்தில் ராணாவை காணவில்லை. ஸ்ரேயா ரோனா ரோனா என்று அவள் கத்தி கத்தி கூப்பிட்டு கொண்டே இருந்தாள். இதற்கிடையில் ரோனா அந்த பகுதி முழுவதும் இல்லை. திடீரென்று ரோனா கத்தும் சத்தம் கேட்டது. ரோனா எந்த ஒரு அறையிலிருந்து கத்துகிறான் என்ற
ஸ்ரேயா துடித்தபடி ஓடினாள். அங்கே அவள் ஓடி சென்று பார்த்தபோது அங்கே சுவற்றில் சொக்கி பேயின் படம் வரைக்கப்பட்டிருந்தது. அந்த படத்திற்கு முன்னால் தாந்திரிகள் நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் கையில் நீண்ட கத்தி இருந்தது. அவருக்கு முன்னால் தலை வெட்டும் இரும்பு எந்திரம் இருந்தது. அந்த எந்திரத்தில் ராணாவின் தலை உள்ளே வைக்கப்பட்டு லாக் செய்யப்பட்டிருந்தது. ராணா கத்திக் கொண்டிருந்தான். ஸ்ரேயா, என்னை காப்பாற்று காப்பாற்று என கத்திக் கொண்டிருந்தான். ஸ்ரேயா துடித்தபடி அங்கே ஓட முயற்சி செய்யும்போது தாந்திரி சாமுண்டா தேவிக்கு ராணாவின் கழுத்தில் அந்த கத்தியால் வெட்டி பலி கொடுத்தார். இதனால் பெரும் அதிர்ச்சி அடைந்த ஸ்ரேயா அவளுக்கு மதி மயங்கி விட்டாள். அதற்கு பிறகு அவள் ஒரு ஆஸ்பத்திரியில் மனநோயாளியாக இருந்தாள். அவள் தங்க வைக்கப்பட்டிருந்த அறையில் சுவர் முழுவதும் சொக்கி பேயின் கண்களை வரைந்து கொண்டிருந்தாள். சொக்கியுடன் விளையாடணும், சொக்கியுடன் விளையாடணும், இல்லைன்னா சொக்கி கோவிச்சுக்கிறோம், சொக்கியோட விளையாடணும் என கூறிக்கொண்டே அவள் ஒரு கட்டத்தில் அந்த சுவற்றில் தன் தலையை மட்டேர் என முட்டி மயக்கமடைந்து விட்டாள். அவளும் பேயாகிவிட்டாள். உருட்டு தொடரும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.